தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 107ஆம் சங்கீதம் 6-7 வசனத்துக்கு வாசிக்கல. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். அடுத்த வசனம் வாசி. தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அப்போ வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனம் பசியினால் தாகத்தினால் அலைந்து திரிந்தார்கள். அவர்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆகாரம் தண்ணீரினால் தவித்தார்கள். ஆகவே தான் சில நேரத்தை முறுமுறுக்காங்க, இறைச்சி இல்லை, எனக்கு தண்ணீர் இல்லைன்னு. அப்படி அவர் தவித்த பொழுது ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டார்கள். கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவர்களுக்கு கிருபையாய் வனாந்தரத்தில் இறங்கி வனாந்தரத்தில் தாகம் தீர்த்து ஆகாரத்தை கொடுத்து அவர்களை திருப்தியாய் நடத்தினார்னா அதுதாங்க கர்த்தருடைய தயவு. அப்படியே நம்ம வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. கடந்த மாதத்தில் எத்தனையோ விஷயம், எத்தனையோ தேவைகள், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ பாரங்கள், நமக்கு வெளியே சொல்ல முடியாத வேதனைகள், தவித்திருக்கிறோம். நம்ம அப்படி தவித்த பொழுது ஜெபத்துக்கு வந்து ஒரு சின்ன ஜெபந்தான் பண்ணியிருப்போம். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்தார்னா தயவு. அவர் தயவு இல்லாமல் இந்த மாதம் வந்தே இருக்க முடியாது. நம்ம தவித்த பொழுது ஜெபத்தை கேட்டு கூக்குரலை கேட்டு திருப்தியாய் நடத்தினாரே. அப்புறம் பாருங்க, நீங்கள் 10 முதல் 16 வசனம் பார்த்தீங்கன்னா, ஜனம் கீழ்ப்படியாமல் போன பொழுது சிறைப்பட்டு போனார்கள். இஸ்ரவேல் ஜனம் சிறைப்பட்டு போனாலும் அவர்கள் போகட்டுன்னு மிதிக்கல ஆண்டவர். அவர்கள் சாகட்டுன்னு விட்டுவிடலைங்க. விசேஷமாய் அந்த 70 ஆண்டுகள் அவர்கள் சிறைப்பட்டிருந்தாலும் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களுக்கு இறங்கி கிருபையாய் அவர்களை ரிலீஸ் பண்ணி மறுபடியும் தங்கள் தேசத்துக்கு வந்து தங்கள் தேசத்தை கட்டி கொடுக்க கிருபை கொடுத்தார். அதுதான் தயவு. கடந்த நாட்களிலே நாம் எத்தனையோ விஷயங்களை சிறைப்பட்டு இருப்போம். கடன் அது ஒரு சிறை, வியாதி அது ஒரு சிறை, ஆக சாத்தானுடைய போராட்டங்கள் அதெல்லாம் ஒரு சிறை. பலவிதமான சிறைகளில் நம்ம தவித்து இருப்போம். ஆனால் எல்லா சிறையில் இருந்தாலும் கூட அதில் நம்ம மாண்டு போகாதபடி ஏற்ற நேரத்தில் கைதூக்கி எடுத்து சிறையிருப்பை மாற்றி இங்கே கொண்டு வந்தார்னா அவர் தயவு. இன்னும் நான் சொல்லுகிறேன், ஒருவேளை சில சிறையில் இன்னும் கூட இருக்கலாம், ஒரு கடனா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையா இருக்கலாம், சில மனிதர்களுக்கு அடிமைப்பட்டு கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்ல இந்த மாதத்தில் உங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் ரிலீஸ் பண்ணுவாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.